சொல்லுவாங்களே கண்ணாடி வீட்டுல உட்கார்ந்துட்டு இன்னொரு வீட்டுல கல் தூக்கி எரியக்கூடாது. நடிகை குஷ்பு மற்றும் நடிகர் ரவி மோகனுக்கு நடுவுல இருந்த சர்ச்சைகள் கொஞ்சம் இப்ப அடங்கி இருந்த சூழ்நிலையில மீண்டும் குஷ்பு சர்ச்சைக்குரிய விஷயங்களை மீண்டும் பேசியிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நடிகர் ரவி மோகன் தன்னுடைய பேட்டியில தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதாகவும் தன்னுடைய பசங்களை அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. ஆனா அந்த பேட்டியில அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னைய ஒரு 3 எழுத்து இட்லி நடிகை தன்னை பத்தி அவதூறு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அது யார் அந்த 3 எழுத்து இட்லி நடிகை அப்படின்னு மக்கள் காரசாரமா விவாதிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில அது நடிகை குஷ்பு தான் அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இருவருக்கும் நடுவுல ஏற்பட்ட இந்த ஒரு சர்ச்சை பல காலமா மக்கள் மத்தியில பேசும் பொருளா இருந்து வந்த சமயத்துல இப்போ அது கொஞ்சம் அடங்கி இருந்தது. போன வாரம் குஷ்புடைய முதல் மகளான அவந்திகா சுந்தர் அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறதா அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்திருக்காங்க. அந்த போஸ்ட்ல குஷ்பு, சுந்தர் சி, அவந்திகா சுந்தர் மற்றும் அவங்க கல்யாணம் பண்ண போற அந்த மாப்பிளையான ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன் ஆகிய 4 பேருமே சேர்ந்து மோடி அவர்கள் கிட்ட போய் திருமண அழைப்புதல் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன் கீழே பாத்தீங்கன்னா பல பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாலுமே நிறைய பேர் குஷ்பு அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியும் திட்டியும் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர், இவங்க கூட சேராதீங்க ப்ரோ, ஜெயம் ரவி மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை வந்துரும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அதுக்கு குஷ்பு, உன் அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா போய் சொல்லு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஷா பேசி இருந்திருக்காங்க. இன்னொருத்தர் ரவி மோகன் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு ரிப்ளையா, நீ வந்து பாத்தியாடா, போய் வேலை இருந்தா போய் பாரு, லூஸ் தனமா பேசாத அப்படின்னு மறுபடியும் குஷ்பு அவர்கள் ரொம்பவே ஹார்ஷா ரிப்ளை பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் குஷ்புவை பார்த்து சூனியக்காரின் திட்டினதை பார்த்து அவங்க அதுக்கு ரிப்ளையா, ஏன் உன் அம்மாவோட பேரை இப்படி பப்ளிக்கா சொல்ற அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஷா திட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சர்ச்சைய குஷ்பு அவர்கள் சும்மா ஓடுறதா இல்ல போல. குஷ்பு அவர்கள் இப்படி பேசுனது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாகிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.